சிறகடிக்க ஆசை சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். மீனா ரொம்பவே வருத்தமா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. முத்து கேக்குறாங்க, மீனா என்னாச்சு உனக்கு? ஏன் இவ்வளவு வருத்தமா உட்கார்ந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இத கேட்டதும் உடனே நம்ம மீனா சொல்றாங்க, நீங்க பாட்டுக்கு சத்யாவை பத்தி ஏதோ ஒண்ணு சொல்லி விட்டுட்டு போயிட்டீங்க. இப்ப சத்யாவுக்கு ஒரு பிரச்சனைனா என்னங்க பண்றதுன்னு சொல்லிட்டு மீனா புலம்பிட்டு இருக்காங்க. அப்போ உடனே கேட்டுட்டு இருக்காங்க முத்து, அப்படி என்ன பிரச்சனை வரப்போகுது? சத்யா ஒரு பொண்ணை லவ் பண்றேன்னு சொன்னா அந்த காதலுக்கு நான் பச்சை கொடி காட்டினேன். சத்யா ரொம்பவே நல்ல பையன், அவன் செலக்ட் பண்ணிருக்க பொண்ணும் நல்ல பொண்ணாதான் இருக்கும், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு, அதனால நான் அவனுடைய காதலுக்கு ஓகே சொன்னேன். இதுல என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. பிரச்சனை இருக்கு இல்லைன்றது இல்லைங்க, நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ எதுவுமே சொல்லாத, நீ என்ன சொன்னாலும் அதை நான் ஏத்துக்கவே மாட்டேன்னு சொல்றாங்க. ஏன் இப்படி பேசுறீங்க? ஆமா, எனக்கு சத்யாவோட காதல் மேல நம்பிக்கை இருக்கு, கண்டிப்பா அவங்களுடைய காதல் கைகூடும், சத்யாவுக்கு உறுதுணையா நான் இருப்பேன். இதுல உனக்கு என்ன பிரச்சனை மீனான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க, சத்யா இப்பதான் பொறுப்பா திருந்தி வேலைக்கெல்லாம் போகிறான், அதுக்குள்ளன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க பார், என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா? இருக்குங்க, இல்லாமல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்புறம் என்ன, சத்யாவோட காதலை எப்படி நான் ஜெயிக்க வைக்கணும்ன்றது எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன் விடுன்றாங்க. இருந்தாலும் எனக்கு பயமா, அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாத. சரிங்க, இந்த விஷயத்த அத்தை கிட்ட சொல்ல வேண்டாமா? முதல்ல சத்யா லவ் பண்ற பொண்ணோட வீட்டுல பேசலாம், அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அத்தை கிட்ட நான் பேசிக்கிறேன், நீ இத பத்தி கவலைப்படாம விடுன்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. சரி, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வந்த, அதை பாரு மறந்தே மறந்துட்டேன். படிப்பாளைக்கு என்னுடைய அம்மா பொண்ணு பாத்துக்கிறாங்க. ஏங்க, இன்னும் விவாகரத்தே நடக்கல, அதுக்குள்ளவே கல்யாணமா? அத்தை ஏங்க இப்படி இருக்காங்க? நானும் சரி அப்பாவும் சரி ரவின்னு சொல்லிட்டு எல்லாருமே எல்லா விஷயத்தையும் சொல்லி பார்த்துட்டோம், அம்மா கேக்குற மாதிரி கிடையாது. சரி, பட்டு திருந்தினாதான் திருந்துவாங்கன்றப்போ என்ன பண்ண முடியும்? அதனாலதான் நாங்க கிளம்பி வந்துட்டோம். ஏன்னா இப்ப வரைக்குமே என்னுடைய அம்மாவுக்கு கல்யாணம் மனோஜுக்கு ஏற்கனவே ஆயிடுச்சுன்ற விஷயத்த பொண்ணு வீட்டுக்காரங்க கிட்ட சொல்லலன்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க. அத்தை ஏங்க, உங்க அண்ணன் வரும்போது மட்டும் இந்த அளவுக்கு சுயநலமா இருக்காங்க. என் அம்மா சுயநலமா இல்லைனாதான் ஆச்சரியம் மீனா, சுயநலமா இருந்தா அது ஆச்சரியமே கிடையாதுன்னு எல்லாம் சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டதுமே உடனே மீனா என்னவோங்க, நல்லது நடந்தா சரிதான், ஆனா எனக்கு என்னவோ ரோகிணி எல்லாம் இத சும்மா விட மாட்டாங்களோன்னு தோணுது. கண்டிப்பா அவங்க பிரச்சனை பண்ணாம இருக்க வாய்ப்பே கிடையாது, கண்டிப்பா பிரச்சனை பண்ணுவாங்க. எனக்கும் தான் தெரியுது, என்ன பண்றது, பார்க்கலாம், எல்லாம் நல்லதுக்கே நினைச்சு இருக்க வேண்டியதுதான் சொல்லிட்டெல்லாம் இருக்காங்க. இத சொன்னதுமே பாத்தீங்கன்னா இப்ப நம்ம மீனவுக்கு திரும்பவும் சத்யாவை பற்றின எண்ணமே வருது. ஏங்க, இது சரியா வருமா? எனக்கு என்னவோ சத்யாவோட லைஃப நினைச்சு பயமா இருக்கு, நீ எதை பத்தியும் கவலைப்படாம இரு, எல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு முத்து நம்ம மீனவை தைரியப்படுத்திட்டு இருக்காங்க. இப்ப நம்ம விஜயா தலை கால புரியாம அந்த அளவுக்கு ஆர்ப்பாட்டமா பண்ணிட்டு இருக்காங்க. உடனே அண்ணாமலை கேக்குறாங்க, விஜயா கொஞ்சம் பொறுமையா இரு, என்ன நடந்துருச்சு இப்ப? மனோஜ பொண்ணு பார்க்க தானே வராங்க, அதுக்கு ஏன் இப்படி தலைகால புரியாம இப்படி துள்ளி குதிச்சுட்டு இருக்க? ஏங்க, அவங்க வர்றவங்க நிஜமாவே பணக்காரங்க, என்னுடைய மனோஜுக்கு மட்டும் இந்த கல்யாணம் நடந்தா அவன் கோடியில தான் பொருளுவான்றாங்க. எங்க தெருக்கோடிலையா? ஏங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க? ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? பின்ன என்ன விஜயா, எதா இருந்தாலும் கொஞ்சம் நிதானமா பண்ணணும்ன்ற பழக்கமே உனக்கு கிடையாதா? ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? முதல்ல அவங்க வரட்டும், அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாக்கலான்ட்டு சொல்லிட்டு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. உடனே நம்ம மனோஜ் வராங்க. நான் எப்படிமா இருக்கேன்றாங்க. உடனே மனோஜ், நீ பார்க்கவே அவ்வளவு அழகா இருக்கேடா. நீங்க எப்படிங்க இருக்கான் மனோஜ்ன்றாங்க. சகிக்கல, உங்களுக்கு போறாம, எப்ப பாரு உங்க முத்த தவிர உங்களுக்கு வேற யாருமே கண்ணுக்கு அழகா தெரிய மாட்டாங்க. விஜயா, நீ பண்ணிட்டு இருக்க வேலையால எனக்கு பயமா இருக்கு, பொண்ணு வீட்டுக்காரங்க முன்னாடி அசிங்கப்படுத்தாம இருந்தா சரி, அதெல்லாம் ஒரு அசிங்கமும் வராது, நீங்க வாயை மூடிட்டு அமைதியா இருந்தீங்கன்னா போதுன்றாங்க. இப்ப என்ன, நான் வாயை மூடிட்டு இருக்கணும் அவ்வளவுதானே? வாயே திறக்க மாட்டேன், நான் பாட்டுக்கு அமைதியா இருக்கேன், போதுமா? நீ என்ன சொன்னாலும் ஆமா சாமி இல்ல சாமி தலையாட்டுறேன். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், என்ன தெரியுமா? என்ன ஆனாலும் சரி, எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி, அது எல்லாமே நீ மட்டும்தான் அனுபவிக்கணும். மனோஜுக்காக பொண்ணு பாக்குறேன்னு சொல்லிட்டு எங்க பேச்சு யார் பேச்சுமே கேட்காம
நீயா ஒரு முடிவு எடுத்த அந்த முடிவுல நீயா தான் விழுற. ஒருவேளை என்ன நடந்தாலும் அத நீ மட்டும் தான் வந்து எதிர்க்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப என்ன மனோஜோட கல்யாணத்துக்கும் உங்களுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லைன்னு சொல்ல வரீங்களா? ஆமா, சரிங்க இருக்கட்டும். அப்படியே இருக்கட்டும். என் பையன் மனோஜுக்கு நானே வந்து கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறேன். அப்பா ஸ்தானத்துல நீங்க எதுவும் பண்ணாம இருங்க. அதுவே போதும்னு சொல்லிட்டு கோபப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. உடனே நம்ம மனோஜ் வந்து, அம்மா இந்த பொண்ணு அது நான் சொல்ற பேச்சை கேட்டுட்டு எனக்கு அடங்கி இருப்பாளாமான்றாங்க. ஏன்டா மனோஜ் இப்படி பேசுற? கண்டிப்பா நான் பாக்குற பொண்ணு உனக்கு ஏத்த பொண்ணா இருப்பா. உனக்கு அடங்கி நடப்பாடான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்லம்மா, ரோகிணி மாதிரி வந்துட்டா என்னம்மா பண்றதுன்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து அப்பாவி மாதிரி பேசுறாங்க. அப்பாவி மாதிரி பேசுனதுமே பயங்கரமா வந்து கோபம் வருது. பயங்கரமா கோவப்பட்டு, இங்க பாருடா மனோஜ், உன் அம்மா சொல்றாளே நம்ம வாழ்க்கைக்கு அது சரியா இருக்குமா தப்பா இருக்குமா அத பத்தி எல்லாம் கொஞ்சமாவது நீ கவலைப்படுறியா? உன் அம்மா என்ன சொன்னாலும் அத தலையாட்டிட்டு இருக்கியே, அதோட பின் விளைவை பத்தி நீ யோசிக்க மாட்டியான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இங்க பாருங்க, என் புள்ளைக்கு எது சரிப்படுதோ அதை தான் நான் செய்வேன். அத அவன் முழுசா நம்புறான். அப்புறம் என்ன உங்களுக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு கோபப்படுறாங்க. சரி விஜயா, உன் இஷ்டத்துக்கு என்னனாலும் பண்ணு. எங்க இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் என்கிட்ட வராம இருக்கிற வரைக்கும் உனக்கு நல்லது. இல்லனா நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கோபப்பட்டு வந்து பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் சரின்னு சொல்லிட்டு இப்ப வந்து பாத்தீங்கன்னா பொண்ணு வீட்டுக்காரங்க வராங்க. பொண்ணு வீட்டுக்காரங்க வந்ததுமே வந்து வாங்க வாங்க உட்காருங்கன்னு சொல்லிட்டு இவன் தான் என்னுடைய பையன் மனோஜ்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. மாப்பிள்ளை பார்க்க அவ்வளவு அழகா இருக்காரு, பார்க்கவே செமையா இருக்காருன்னு சொல்லிட்டு எல்லாருமே மனோஜ புகழ்ந்து பேசிட்டு இருக்காங்க. இத பார்த்த விஜயாவுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. எனக்கு மொத்தம் 3 பையன். 3 பையன்ல இவன் மட்டும்தான் நல்லா படிச்சவன் சொல்லிட்டு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. உடனே அண்ணாமலை வந்து, இங்க பார் விஜயா, மனோஜ பத்தி புகழ்ந்து பேசுறியா பேசிக்கோ. அதுக்காக முத்துவையும் ரவியையும் கீழ்த்தரமா பேசின நான் அதை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி, என்னுடைய பையனை உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி கேக்குறாங்க. ஏன் பிடிக்காம? உங்க பையனை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்றாங்க. சரி, நாளைக்கு நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க. பொண்ணு நாங்க காட்டுறோம். பொண்ணு உங்களுக்கு பிடிச்சிருந்தா அடுத்த கட்ட வேலை என்னவோ கல்யாணத்தை பத்தி எல்லாம் பேசிக்கலான்றாங்க. சரிங்கன்னு சொல்லிட்டு இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம விஜயாவும் அவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. விஜயா, பொண்ணு வீட்டுக்காரங்க கிட்ட கல்யாணம் நடந்த விஷயத்த பத்தி சொல்லலாம்னு இருந்தியே, சொன்னியான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஏங்க, மனோஜ புடிச்சிருக்குன்னு இப்பதானே சொல்லியிருக்காங்க. அவங்க கிட்ட விஷயத்த நான் சொல்லிக்கிறேன். நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்கங்கன்றாங்க. இதெல்லாம் எங்க போய் விட போதோ தெரியலன்னு சொல்லிட்டு அண்ணாமலை அங்கிருந்து போயிடுறாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம விஜயாவுக்கு போன் பண்றாங்க. விஜயாவுக்கு யார் போன் பண்றதுன்னு பார்த்தா ரோகிணி தான் கால் பண்றாங்க. என்ன ஆன்ட்டி, மனோஜ வந்து என்கிட்ட இருந்து பிரிச்சு நீங்க அவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறீங்க. இது நடக்குமான்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஏய், என் பையனுக்கு கல்யாணம் பண்றேன், பண்ணா கட்டி இருக்கேன். இது எல்லாம் என்னுடைய பிரச்சனைடி. நீ எதுக்காக தலையிடுற? ஒட்டு மொத்தமா என் பையன் வாழ்க்கையில இருந்து உன்னை தூக்கி போடுறதுக்காகத்தானே நான் இருக்கேன். நீ என்னடானா உன் இஷ்டத்துக்கு என்னனாலும் பேசிட்டு இருக்கேன்றாங்க. என்ன ஆனாலும் சரி, மனோஜோட பொண்டாட்டி நான் மட்டும்தான். அத உங்களை சாக அடிச்சிட்டு நான் கூட மனோஜ் கூட சேர்ந்து நான் சந்தோஷமா வாழுவேன்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்றாங்க ரோகிணி. உடனே என்னங்க பாத்தீங்களா, எப்படி பேசுறான்னு பாத்தீங்களான்றாங்க. பின்ன என்ன, எடுத்தோ கவுத்தோன்னு சொல்லிட்டு நீ ஒவ்வொரு விஷயமும் பண்ணுவ. அதை எல்லாத்தையுமே நான் வந்து ஏத்துக்கிட்டு போகணுமா? எதுவா இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையா பண்ணு. அதுதானே உன்கிட்ட நான் சொல்றேன். அது ஏன் விஜயா நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறேன்னு சொல்றாங்க. உங்களுக்கெல்லாம் ஒண்ணும் தெரியாது. நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. இவ இப்படிதான் மிரட்டுவான். என் பையன் கிட்ட இருந்து எப்படி இவளை விலக வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். மனோஜ், இனி இவகிட்ட பேசவே கூடாது. என்ன ஆனாலும் சரிடா. முதல்ல இவளுக்கு விவாகரத்து கொடுத்தே ஆகணுன்றாங்க. சரிம்மா, அதுக்கு போயிட்டு என்ன? எனக்கு இவளை பார்க்க பார்க்க அருவருப்பா இருக்கு. இவ ஒவ்வொரு முறையும் என்ன பார்க்கும்போது இவ என்ன முட்டாளா ஏமாத்துனது மட்டும்தான் எனக்கு ஞாபகத்துல வருது. அதனால சீக்கிரமா எனக்கு கல்யாணம் பண்ணி வைமான்னு சொல்லிட்டு பேசுறாங்க. சரி மனோஜ், கவலைப்படாத. நாளைக்கு பொண்ணு வீட்டுக்கு போறோம்ல, அங்க பார்த்து பேசிடலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. அடுத்த நாள் காலையில ஆகுது. அடுத்த நாள் காலையில ஏங்க, அப்பா ஸ்தானத்துல இதுக்காவது நீங்க வருவீங்களா? இல்ல இதுக்கும் நீங்க அமைதியா போயிடுவீங்களான்றாங்க. விஜயா, இந்த கல்யாணத்துல எனக்கு கொஞ்சம் கூட ஏன் ஒரு துளி கூட விருப்பம் கிடையாது. நீயாவே இந்த கல்யாணத்தை நடத்தணும்னு முடிவு பண்ணிட்டியா? அப்ப நீயாவே எல்லாம் பண்ணு.
என்கிட்ட ஏன் விஜயா சொல்லிட்டு இருக்க? எனக்கும் இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட விருப்பம் கிடையாது. கொஞ்சம் பொறுமையா எதுனாலும் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே ரவி வந்து, "மா, ஏம்மா இவ்ளோ அவசரப்படுற? அப்பா தான் இவ்ளோ சொல்றாரு இல்ல. நல்ல பொண்ணா பார்த்து மனோஜுக்கு அப்பா கல்யாணம் பண்ணி வைப்பாரு. கொஞ்சம் பொறுமையா இரு. அது இல்லாம அண்ணி மிரட்டினதா வேற சொல்றாங்க." "எந்த அண்ணிடா?" "இல்ல, ரோகிணி அண்ணி." "ஏன்டா, அவனுக்கும் அவளுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லன்னு ஆயிடுச்சு. அவ மிரட்டினா உடனே நான் அதுக்கு பயந்துடுவேனா? அதுக்கு வேற ஆள பாரு. நான் எப்படிப்பட்டவன்றது இன்னும் அந்த மகாராணிக்கு தெரியல. அதனாலதான் ஓவரா பண்ணிட்டு இருக்கா. அவளுக்கு ஒட்டு மொத்தமா நான் ஆப்பு வச்சாதான் நான் யாரு எப்படிப்பட்டவன்றத அவ புரிஞ்சுப்பான்றாங்க. நீ ஆப்பு வைக்கிறியோ இல்லையோ, அவ பெரிய ஆப்பா வைக்க போறா. அதுக்கு காத்துட்டு இருன்னு சொல்லிட்டு அண்ணாமலை கிண்டல் பண்றாங்க. ஏங்க, எப்ப பாரு ஏங்க நீங்க அவளுக்கே சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க. நான் வந்து ரோகிணிக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி பேசல. ரோகிணி பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. என்ன ஆனாலும் சரி, மனோஜ் ரோகிணி சேரக்கூடாதுதான். அத நான் ஒத்துக்கிறேன். ஆனா நீ பண்ணிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் நான் சப்போர்ட் பண்ண முடியாது. நீ பண்ணிட்டு இருக்கிறது ரொம்பவே கேவலமான வேலைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. 1000 சொல்லுங்க. நான் வந்து என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன்னா, கண்டிப்பா நான் என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க தான் போறேன். நீங்க வந்தாலும் சரி, வராட்டியும் சரி, எனக்கு அத பத்தி கொஞ்சம் கூட கவலை கிடையாது. மனோஜ், நீ என் பேச்ச கேட்பில்ல? ஆமாம்மா, நீங்க கோடு போட்டா அந்த கோட தாண்ட மாட்டேன். அப்ப வா போகலான்னு சொல்லிட்டு, இப்ப பொண்ணு வீட்டுக்காக இப்ப பொண்ணு வீட்டுக்கு நேரா போறாங்க. பொண்ணு வீட்டுக்காரங்க எல்லாருமே அவ்ளோ வரவேற்பு வரவேற்கிறாங்க. இப்ப மனோஜ் வந்து பொண்ண பாக்குறாங்க. பொண்ணு ரொம்பவே சூப்பரா இருக்கான்னு சொல்லிட்டு, இப்ப பொண்ணுவ வந்து மனோஜுக்கு புடிச்சு போயிடுது. உடனே மனோஜ் வந்து, "அம்மா, நீ என்ன பண்ணுவ, ஏது பண்ணுவனெல்லாம் எனக்கு தெரியாது. இந்த பொண்ணு வசதியிலயும் சரி, அழகுலயும் சரி, எல்லாத்துலயுமே அழகா இருக்கா. இவள எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியுமா, முடியாதான்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. உடனே விஜய் வந்து, "என் பையனுக்கு பொண்ணு புடிச்சிருக்கு. நீங்க கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க." உடனே பொண்ணு அவங்க அப்பா அம்மாவை கூட்டிட்டு வந்து, "பா, எனக்கு இவரை பார்த்தா கொஞ்சம் கூட பிடிக்கல. எனக்கு இவருக்கும் கொஞ்சம் கூட செட் ஆகாது. இந்த மாப்பிள்ளை எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு ரொம்பவே பிடிவாதமாக சொல்கிறாங்க." உடனே விஜயா வந்து, "என்னாச்சு? ஏன் இப்போ அமைதியாக இருக்கீங்க நீங்க? எப்படியும் என் பையனை பிடிச்சிருக்குன்னு நீங்கள் சொல்ல போறீங்க. இந்த விஷயம் என்ன எனக்கு தெரியாதா? கண்டிப்பா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடலான்னு சொல்லிட்டு இருக்காங்க." "இல்ல, என்னுடைய பொண்ணுக்கு உங்க பையனை பிடிக்கலையா? என் பொண்ணோட விருப்பத்தை மீறி எங்களால எதுவும் செய்ய முடியாது. உங்களுக்கு நல்ல பொண்ணா வேற ஒரு இடம் கிடைக்கும். நீங்க அங்க போய் பாருங்கன்னு சொல்றாங்க." இதை கேட்டதுமே வந்து மனோஜுக்கு ஷாக்கிங்கா இருக்கு. இப்ப விஜயாவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம, ஆனாலும் சரி, அந்த பொண்ணுதான் உன்னுடைய பொண்டாட்டி. அம்மா, நிஜமா நடக்குமா? ஏன்டா நடக்காது? கண்டிப்பா நடக்கும். நீ எத பத்தியும் கவலைப்படாம இரு. கண்டிப்பா இது நடந்தே தீரும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறாங்க. "இங்க பாருடா மனோஜ், நம்ம இப்ப வீட்டுக்கு போனா என்னாச்சு ஏதாச்சுன்னு கேள்வி கேட்பாங்க. நம்ம வந்து இந்த விஷயத்த பத்தி சொன்னா வீட்ல இருக்க எல்லாருமே அப்படி சிரிப்பாங்க. நடந்தது நடந்ததாவே இருக்கட்டும். உன் அப்பா என்னாச்சு, பொண்ணு வீட்ல என்ன சொன்னாங்கன்னு சொல்லி கேட்டா, அது எல்லாத்துக்குமே வந்து என்ன பதில் சொல்லணுமோ அந்த மாதிரி வந்து சொல்லு. புரியுதா? என்னம்மா சொல்லட்டும், பொண்ணு வீட்ல வந்து என்ன வேண்டான்னு சொல்லிட்டாங்க. டேய், நீ வேற, நீயே எல்லாருக்கும் காட்டி குடுத்துடுவ போல. இங்க பாரு, உன்னுடைய அப்பா வேண்டான்னு சொல்லி கூட இந்த கல்யாணத்துக்கு நான் தாங்க முன்ன நின்னு எல்லா விஷயமும் பண்ணியிருக்கேன். சோ என்ன வந்து நீ வந்து மாட்டி விடாத இரு. இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நான் பாத்துக்கிறேன்.
நீ வந்து கேட்டா பொண்ணு வீட்டுக்காரங்க இன்னும் 1 மாசத்துல கல்யாணம் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி நீ சொல்லுடான்றாங்க. சரிம்மா, நீ சொன்ன மாதிரியே நானும் சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு மனோஜ் உள்ள போறாங்க. மனோஜ் உள்ள போனதுமே முத்து, அண்ணாமலை, ரவின்னு சொல்லிட்டு 3 பேருமே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. 3 பேரும் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது கரெக்டா வந்து கேட்டுட்டு இருக்காங்க. விஜயா, என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு. ஏங்க, போனதும் எங்களுக்கு அவ்ளோ மரியாதை குடுத்தாங்க. எப்படியும் மனோஜுக்கு டைவர்ஸ் ஆன அடுத்த முகூர்த்தத்திலேயே கல்யாணம் ரெடி தான். அவங்கெல்லாம் எத்தனை பவுன் நகை போடுறேன்னு சொன்னாங்க தெரியுமா? மனோஜ்க்கு கார் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் சொல்லிட்டு இருக்காங்க. மனோஜ் இது எல்லாத்துக்குமே ஒரு ரியாக்டும் பண்ணாம இருக்கிறத பார்த்ததுமே முத்து வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. இல்ல, சம்திங் ராங், ஏதோ நடந்திருக்கு. அது மட்டும் எனக்கு நல்லா புரியுது. கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு மனோஜ் என்னடா ஆச்சுன்றாங்க. எல்லாம் போச்சுடா, என் ஆசை கனவு எல்லாமே முடிஞ்சிருச்சுடான்னு சொல்லிட்டு மனோஜ் ஃபீல் பண்றத பார்த்ததும் முத்து கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க. இப்ப எல்லா விஷயமும் நம்ம விஜயா சொல்லுவாங்களா? திரும்பவும் விஜயா மனோஜுக்கு பொண்ணு பார்க்க போறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போவாங்களா? இதுக்கு மொத்தமா ரோகிணி என்ன பதிலடி கொடுக்க போறாங்க விஜயாவுக்குங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.